வணக்கம். ஊடக சோதர்களுக்கு எல்லாம் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஒரு 12 வருஷமா என்ன நம்ம நாட்டில் முன்னேற்றம் நடந்திருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது வந்து எல்லா விவரமாக சொல்லணும்னா இந்த டைம் பத்தாது. ஆனால் முக்கியமாக நம்ம பிரதமர் புனிதமான நோக்கம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் நூற்றாண்டு 1947 another 22 years அதுக்கு உள்ள we should become a developed country. இன்னும் கூட டெவலப் ஆகிட்டு எத்தனை வருஷமா டெவலப் ஆகிட்டு போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? அந்த முடிவில் தான் அவர் யோசனை பண்ணுறாரு. ஆல்ரெடி we have reached ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு இந்த 12 இயர்ஸ்லன்னு எங்கே இருந்து நம்ம உலகம் மேலே வந்துட்டோம். ஆனால் நிறைய விஷயங்கள் முக்கியங்க ஹெல்த் வந்து முக்கியமான அம்சம். இது மக்களுக்கு ஹெல்த்னது முக்கியமான அம்சம். ஹெல்த்னால தான் மிடில் கிளாஸ் பீப்புள் பிகம் பூர் பீப்புள் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை அவர் மனசில் வச்சு ஹெல்த் பேசிக் ஹெல்த் எப்படியோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நர்சஸ் ஷார்ட்டேஜ் அவர் பார்க்குறதுக்கு 157 நர்சிங் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். ஸோ தட் இந்த நம்ம மெடிக்கல் ஹெல்ப் டெக்னிக்கல் ஹை ஸ்கில் மெடிக்கல் ஹெல்ப் ரூரலுக்கு போகணும். டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஆட்டோமேட்டிக்காக ரூரல் மக்கள் தானே வருவாங்க. ரூரல் இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னா, ரூரல் அர்பன் மால் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. பாப்புலேஷன் வந்து ரூரலில் 70% ரூரல், 30% அர்பன். டாக்டர்ஸ் பார்த்தா ஜஸ்ட் ரிவர்ஸ். அர்பனில் 70% இருக்காங்க, ரூரலில் 30% இருக்காங்க. இது அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்படியோ நம்ம ரூரல் பாப்புலேஷன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு ஆக்சசபிலிட்டி, அவர் ஏன்னா திருப்பி சிட்டி சென்னைக்கு வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. அவங்கவுங்க மாவட்டத்தில் அங்கே வைத்தியம் பண்ணுறது மாதிரி செய்யறதுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி இஸ் பிளான்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்வச் பாரத் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நியர்லி 15 crores டாய்லெட்ஸ் கட்டி வச்சுட்டாரு. இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூ தானே, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது தானே. இதெல்லாம் வரும். நம்ம என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமே. இதே அவர் நோக்கம். இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்குது. அவர் உமன் டெவலப் பண்ணிட்டார், ட்ரிபிள் தலாக்கு, அப்புறம் 30% ரிசர்வேஷன், நிறைய சொல்லலாம். அதனால இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு டைனாமிக் சர்ஜன் லைக் ப்ரொஃபஸர் JS ராஜ்குமார் அவர் செலக்ட் பண்ணி இந்த ஒரு அம்பாசிடர் ஃபார் திஸ் ப்ராபகண்டா அவர் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் தி மோஸ்ட் ஃபிட்டிங் பர்சன் டு ப்ராபகேட் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு கரெக்ட் பர்சன். ஸோ நான் நிறைய சொல்ல ஸ்போர்ட்ஸில் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். சரி, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நேற்று இருக்கிற வந்து வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நேற்று வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம வார் பண்ண முடியாது. இன்னைக்கு வெப்பன்ஸ் இன்னைக்கு வெப்பன்ஸாக வேணும் நம்மளுக்கு. we must develop our own weapons. ஸோ உலகம் பூரா காட்டுற நம்ம வெப்பன் நம்ம மிலிட்டரி பவர் என்னன்னு உலகம் பூரா ஆப்ரேஷன் சிந்தூரில் காமிச்சார். அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. சீதா கண்ணீர் வச்சா ராவணாசுர வாஸ் கில்டு. திரௌபதி கண்ணீர் வச்சா குருட்சேத்திரத்துமே நடந்திருக்கு. ஒரு சாதாரண மகிழா கண்ணீர் வச்சா ஆபரேஷன் சிந்து நடந்திருக்கு. அதான் விஷயம். இது தட் இஸ் நரேந்திர மோடி. He reacts so well for the problems of public. Now I request Dr. Dr. JS Rajkumar, illustrious son of illustrious father. J.R. Shankaran was a great physician in Madras Medical College. He is a teacher for teachers, and his son, Dr. Rajkumar, I want him to take over and talk about health issues. Thank you, sir. ஸோ ஸ்காட்லாண்டில் போய் நான் பார்லிமெண்ட் நாங்கள் விசிட் பண்ணோம், 21 பேர். அதுக்கப்புறம் எடின்பரோ சிட்டி கவுன்சில், அதாவது நம்மளுடைய சட்டசபை மாதிரி, அங்கே போய் கொடுத்த ஸ்பீச் தான் இப்போ போட போகிறோம். ஸோ சார் சொன்ன போல் நான் வந்து இன்னும் 20 பேர், நாங்கள் 21 பேர் இருந்தோம் எங்கள் கண்டிஞ்சென்ட்டில். விக்ஷித் பாரத்துடைய ஒரு கான்க்ளேவ் முதல் முறையாக ஸ்காட்லாண்டில் நடைபெற்றது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. முதல் முறையாக ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் படம் மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் வேறு மாதிரி அது போயிடும். ஒரு படத்தில் ஒரு மருத்துவர் போல் சட்டை வேட்டி போட்டுட்டு
முதல் முறையாக ஸ்காட்லாண்டுடைய பாராளுமன்றத்துக்கு போய் இதை பற்றி நான் பேசினேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது கூட அதான் சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் போல நாங்கள் வந்து 5000 வருட கால தமிழ் பாரம்பரியத்திலிருந்து நான் வரேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ், குறிப்பாக சென்னையோட பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். 2024 வந்து ஆப்பிரிக்காவில் எலிஃபென்ட்ஸ், பெரிய பெரிய யானைகளால் செத்தவங்களுடைய எண் பார்த்தீங்கன்னா 500 பேர். ஆனால் இத்தினோண்டு இருக்கிற கொசுவால், மலேரியாவால் இறந்த பேர் வந்து 500,000, 500,000 people died in 2023-2024 from malaria alone. ஸோ அதுக்கும் என்னோட பேச்சுக்கு என்ன சம்மந்தம்? பெரிய சம்மந்தம் இருக்குது. ஸ்காட்லாண்ட்லேருந்து பிறந்து வந்த சர் ரொனால்ட் ராஸ் என்பவர் இங்கே நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கேன், ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ். அவர் வந்து இங்கே தான் ஃபீமேல் அனாஃபிலிஸ், இந்த பெண் அனாஃபிலிஸ் கொசுவினால தான், அதுதான் அந்த மலேரியாவுடைய பாரசைட் உள்ள வைக்கணும்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு இந்தியாவிலே முதல் நோபல் பிரைஸ் மருத்துவத்துக்காக பெற்றவர். சென்னையில இருந்தா இந்தியாவோட முதல் நோபல் பிரைஸ் போச்சு சார் ரொனால்ட் ராஸ். அங்கே நான் பேசுறதுலேருந்து 100 மைல் தள்ளி தான் அவருடைய ஆன்செஸ்டர் வீடும் இருந்துச்சு. ஸோ ஸ்காட்லாண்ட் நமக்கு அவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்னா, நம்மளோட ஹெல்த் கேர் எப்படி இருந்துச்சு 80-100 வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். கேட்ராக்டால லட்சக்கணக்கு இல்லைங்க, கோடிக்கணக்கான ஆளுங்க கண் பார்வை இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு NHS, யுனைடெட் கிங்டம், அது இங்கிலாந்து, வேல்ஸ் எல்லாம் சேர்த்து 400,000 அறுவை சிகிச்சைகள் செய்து கண் பார்வைக்கு, கேட்ராக்டுக்கு பண்ணுறாங்க. ஒரு பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரி. அவங்களுக்கு மேலே சைனா வந்து 3 மில்லியன், 32 லட்சம் கண் பார்வைக்கு கேட்ராக்டு சைனாவில் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 35 லட்சம், 3.5 மில்லியன். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலேயே 85 லட்சம் பேருக்கு இந்த பூ விழுதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, பொறை விழுது, பூ விழுது, அதுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுறோம். அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப லென்ஸ் எல்லாம் அதிசயப்பட்டாங்க. நிறைய பேர் இங்கே நினச்சிட்டு இருப்பாங்க இந்தியாவில், ஓ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, டாக்டர் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியுடைய ஆவரேஜ் சராசரி விலை வந்து 150 GB பவுண்ட்ஸ், இங்கிலீஷ் பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா, ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக்னா அதாவது 115,000 ருபீஸ். அங்கே வந்து 1500 2000 பவுண்ட் ஆகும், 10 மடங்குலேருந்து 15 மடங்கு ஆகும். இந்த பொறை விடுறது மட்டும் இல்லை, எல்லாமே இங்கே ஒரு பட்டியலாக காட்டியிருந்தேன். எல்லாமே இங்கே 10 மடங்கு, 15 மடங்கு, 20 மடங்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்கும்னு நம்ம ஒரு சந்தேகத்தில் ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்க்கணுன்னா, எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணுன்னா இந்தியாவில் அடுத்த நாள் பண்ணுவாங்க. அதுக்கே நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 6 வாரங்கள்லேருந்து 6 மாதம். கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு 6 மாதம் பலர் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே கேன்சர் அட்வான்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பெரிய பெரிய வித்தியாசங்கள் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குது. நான் பேசுனது வந்து மெயினாக ஹெல்த் கேர். அவங்களால நம்ப முடியல அவ்வளோ பெரிய வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குன்னு. என்னுடைய டாக் கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் நான் சொல்லுவேன், பர்ஃபெக்ட் இக்கனாமிக் பேலன்ஸ், அதாவது பொருளாதார வர்த்தக சமம்னு ஒன்று வரும். அதை நம்ம வந்து $500 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸ்காட்லாண்டுக்கு, இந்தியா டு ஸ்காட்லாண்ட். ஆனால் ஸ்காட்லாண்ட் வந்து அதே $534 மில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம். நியர்லி த சேம். இது பேர் பர்ஃபெக்ட் இக்கனாமிக் பேலன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த 534ல் 300 மில்லியனோ 400 மில்லியன் அதாவது 3000-4000 கோடி வெறும் ஸ்காட்ச் விஸ்கியை இம்போர்ட் பண்ணுறோம் அவங்க கிட்ட இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஐ ஹேவ் டு சே இட். அண்ட் ஸோ ஸோ மச் ஆஃப் இக்கனாமிக் பேலன்ஸ். அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 6 மாதம் அல்லது 12 மாதம் வெயிட் பண்ணி கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். அவ்வளோ கம்மியாக இருக்கும், உங்கள் இன்சூரன்ஸே கவர் பண்ணணும்னு சொன்னேன். இது போல் நம்மளோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்து சொன்னோம். இன்னொரு விஷயம், அவங்க யாராலையும் நம்ப முடியாத விஷயம், ஆவணங்களோடு எடுத்து காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. இது மாதிரி ஆயுஷ்மான் பாரத்ங்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி நீங்கள் 50 கோடி பேருக்கு 500 மில்லியன்னா அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷனே 320 மில்லியன் தான்.
நம்ம வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் 500 மில்லியன் பேர் 50 கோடி பீப்புள் ஆர் கவர்ட் பை த ஆயுஷ்மான் பாரத். தமிழ்நாடுல போதிய அளவுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அதை ஸ்காட்லாண்டில் நான் சொல்லலை. ஆனால் எப்படி இது மாதிரி பண்ணுறோன்னு சொல்லும்போது லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத். அவங்க கேட்டாங்க ப்ரைவேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? நான் சொன்னேன் ஆமாம், நானும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான். நாங்கள் ப்ரைவேட் பீப்புள் கூட வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஆயுஷ்மான் பாரத்தில் வர்றவங்க எல்லாருக்கும் நாங்கள் இங்கே வந்து அந்த கவர்மெண்ட் மூலமாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பண்ணுறோம். அது எங்களுடைய ஒரு அன்பளிப்பு மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம், மக்களுக்கு பண்ணுறோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. இன்னொரு விஷயம், அங்கே எழுதுகிற 5 ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்ரி 5 ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறதுல 4 ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த ட்ரக் செய்கிறதெல்லாம் இந்தியாவில் தான். இந்தியா இஸ் த ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் இந்தியா மாதிரி வேறு எந்த இடத்துலும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ லோவான ரேட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா கம்பீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்தியா தான் நம்பர் 1. மேக்ஸிமம் இஸ் இந்தியா தான் ஜெனரிக் ட்ரக். ஸோ நம்ம ஆட்களுக்கு நம்ம மாத்திரை மருந்து மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உலகத்தில் 300 நாடுகளில் வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கிற ஜெனரிக் ட்ரக்ஸ் அங்கே போகுது. ஸோ ஒரு வகையில் இந்த ஆவணங்கள்லாம் அவங்ககிட்ட காட்டி இப்படி நம்ம இருக்கு, நாங்கள் அதிதி தேவோ பவ, இங்கே வர்ற ஒவ்வொரு விருந்தாளியும் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு சொல்லுவார் வள்ளுவரும். யார் வந்தாலும் அவங்க நல்லா கவனிச்சுக்கணுங்கிறது அதிதி தேவோ பவ. நீங்கள் வாங்க, நாங்கள் நீங்கள் பாரம்பரியமே போகிற வரங்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் மோர் கொடுப்போம்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி, உங்களுடைய மாத்திரையோ மருந்தோ இங்கே மாதிரி வேறு எந்த இடத்துலையும் கம்மியான விலை கிடைக்காது. இந்த மாதிரி இந்தியா மாதிரி வேறு எந்த இடத்துலையும் அவ்வளோ கம்மியான டைம் கேப்பில் பண்ணவும் மாட்டாங்க. கடைசி அவங்க கேட்டாங்க, எப்படி உங்களுடைய டாக்டர்ஸ் எங்கள் டாக்டர்ஸோட பெட்டர் ஆகுறாங்க? இது வந்து நம்ம ஊடகங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். மால்கம் கிளாட்வெல்னு பெரிய ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து அவுட்லயர்ஸ் கான்செப்ட். அவுட்லயர்னா நம்ம ஒரு பிளட்டையோ பெயிண்டோ சோறு மேலே அடிக்கிறோம், அதை தாண்டி ஒரு 2 ட்ராப் போகும், அந்த ட்ராப் பேர் தான் அவுட்லயர். அதாவது எல்லோருமே ஒரு மாதிரி இயங்கும் போது ஒரு சிலர் வந்து ஒரு விராட் கோலி மாதிரியா, அல்லது ஒரு வைஷ்ணவ் மாதிரியோ, அல்லது எல்லா டீ கடைக்காரங்களும் மோடி ஆக முடியுமா, அது மாதிரி வித்தியாசமா இருக்காங்க இல்லையா அவுட்லயர்ஸ். ஒருத்தர் அவுட்லயர் ஆகிறதுக்கு ஒரு ஜூனியர் டாக்டர் 10,000 மணி நேரம் ஒரு வேலையை பண்ணால் அவங்க அவுட்லயர் ஆகிடலாம். நம்ம வயலின் எடுத்து 10,000 மணி நேரம் வாசிச்சோம்னா அதில் வந்து ஒரு அவுட்லயர் ஆகிடலாம். கடைசி பகுதி லக்கு, பட் அவ்வளோ நல்லா ஆகலாம். இந்தியன் டாக்டர்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஊடகங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு வாரமும் இந்தியன் டாக்டர்ஸ், இங்கிலாண்டில் இருக்கிற டாக்டர்ஸ், ஸ்காட்லாண்டில் இருக்கிற டாக்டர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸோட நாங்கள் வந்து 20 மணி நேரம் ஜாஸ்தியாக வேலை செய்கிறோம். இதெல்லாம் வந்து பதிவான உண்மைகள். ஸோ ஒரு ஃப்ரெஷ் டாக்டர் வெளியில் வரும்போது பர் டே பர் வீக் 20 hours மோனா, பர் இயர் 1,000 hours மோ. 5-10 வருடங்களில் அந்த 10,000 மணி நேரம் வேலை செய்கிறதுனால இந்தியன் டாக்டர்ஸோடைய பேசிக்கலி சிம்பிளாக சொன்னால் அனுபவம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலவும், வேலை அவ்வளோ பண்ணால் தான் ஓரளவுக்கு பண்ண முடியுங்கிறதுனாலவும் திறமை அவ்வளோ வந்துடுது. இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அமெரிக்கன் டாக்டர்ஸோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா வி ஆர் அவுட்லயர்ஸ் ஏர்லியர். அங்கே கூட 15-20 years அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. நம்ம 5 அல்லது 7 வருஷத்தில் ரீச் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறோங்கிறத அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். ஸோ முடிக்கும் போது நான் சொன்னேன், நீங்கள் பாருங்கள், இது மாதிரி அவுட்லயர் டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அனுபவம் உள்ள டாக்டர்ஸ், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி வேளாண்மை செய்து உங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிற ஒரு ஊர், கம்மியான விலைக்கு உங்களுக்கு மாத்திரை மருந்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு ஊர், உங்களோட ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி அங்கே லிவர் கெட்டு போகிற ஒரு ஊர், நீங்கள் வாங்க, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடித்தேன். அதான் அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் சூடான ஒரு நாட்டிலேருந்து வரீங்களே, எங்கள் இடம்பெற குளிரில் வந்து சட்டை வேட்டி போட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன்னா நான் தமிழன்டான்னு சொன்னேன். கடைசியாக நான் சொன்னேன், வந்த உடனே ஒரு மாதிரி பார்த்தாங்க, பயப்பட. ஏன்னா அவங்க பலருக்கு அவங்களுக்கு ஹிந்தி படம்லாம் பார்த்துருப்பாங்க. எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், பயப்படாதீங்க, லுங்கி டான்ஸ் ஆடுறதுக்காகலாம் நான் வரல, இது வந்து ஒரு வேட்டிப்பான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். தட்ஸ் த ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஐ ஸ்போக். ஸ்காட்லாண்டில் எல்லா வீடுகள்லையும் அவங்க பப்ளிக் டாய்லெட்ஸ், பிரைவேட் டாய்லெட்ஸ் எல்லாம் சேர்த்தா 50 லட்சம் டாய்லெட்ஸ் இருக்குது. என்னடா இங்கேருந்து ஸ்காட்லாண்ட் வரைக்கும் போய் கம்மோடை பற்றி பேசலான்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து 50 லட்சம், அதாவது 5 மில்லியன் டாய்லெட்ஸ் வந்து இன் ஹோல் ஆஃப் ஸ்காட்லாண்ட். நான் சொன்னேன் 2019 2023 வரைக்கும் 110 மில்லியன் 11 crore டாய்லெட்ஸ் 4 வருஷத்தில் கட்டி முடிச்சாரு. பை 2024 it became 12 crores.
அவங்களால நம்ப கூட முடியல. அப்போ நான் as a டாக்டர் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். I would like this to go to the public. 2000 இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவில் 10 லட்சம் பேர் பாம்பு கடியால செத்தாங்க. 1 மில்லியன் பீப்புள். உலகத்திலே 1-2 ஆப்பிரிக்கன் நாடுகள்லையும் இந்தியாவிலே தான் அவ்வளோ பேர் பாம்பு கடியால இறந்தாங்க. 1 மில்லியன் ஆன் அன் ஆவரேஜ் 70,000 ஒவ்வொரு வருடமும் 70,000 பேர் இறந்தாங்க. இந்த 70,000 பேர்ல 50,000 to 60,000 இறந்து போனது பெண்கள். ஆண்கள் சுத்தி இருக்காங்கன்னு பயந்து வெக்கத்தினால ஒரு பேதியோ இது என்னமோ இருக்கும்போது அடிக்கடி போகணுங்கிறது, ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாம ஓடி போய் வயல்ல எங்கேயோ தள்ளி போய் உட்காரும்போது ஒரு பாம்பு மேல காலை பட்டு இந்த பாம்பு கடிச்சு இறந்து போனவங்க 50,000 to 60,000 பேர். ஆல் டுகெதர் நீங்க 12 வருஷம் போட்டு பார்த்தீங்கன்னா 800,000 பேர். 26 பேருக்கு நம்ம வந்து யுத்தம் செய்யணும் இறங்கணும் பாகிஸ்தானோட. அப்ப இந்த 1 மில்லியன் 800,000 பேர் எல்லாம் யாரோட அம்மாவோ, யாருடைய பாட்டியோ, யாருடைய பொண்ணோ, யாருடைய தங்கச்சியோ. என்னைக்கு நண்பர்களே, என்னைக்கு இந்த டாய்லெட்ஸை கட்டி 11 கோடி டாய்லெட் கட்டினோமோ, இப்போ 2023, 2024, 2025 போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் மைட்ஸால இறந்தவங்க வந்து ஃபுல் இயர்ல 70,000 இருந்தது, இப்போ 4,000, 3,000 ஆயிடுச்சு. அவ்வளவு கம்மி ஆயிடுச்சு. ஒரு மருத்துவனுங்கிற முறையிலையும் உயிரை காப்பாதுறதுக்காக வாழ்நாள் பூர்ணம் ஏதாவது கத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு திரிறோம்ங்கிற முறையிலையும் ஒவ்வொரு இந்திய உயிரும் முக்கியம் என்ற முறையிலும் இதுதான் ஸ்வச் பாரத். நான் உங்ககிட்ட சொன்னேன், இனிமேல இந்தியானா நாங்களாம் வெளியில எங்கேயோ உட்காந்துட்டு பாத்ரூம் போவோம்னு நினைச்சுக்காதீங்க. அந்த நாள்லாம் போயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சின்ன குக்கிராமத்துக்கு கூட பட்டி தொட்டியில கூட டாய்லெட்ஸ் இருக்கு. ஒழுங்கா எங்க ஆளுங்க போவாங்க, சும்மா வெளியிலாம் போக மாட்டாங்க. அது மாதிரி எங்களை பத்தி இந்த துச்சமா நினைச்சுக்காதீங்க, கொச்சைப்படுத்தாதீங்கன்னு ரொம்ப தெளிவா அவங்க கிட்ட சொல்லி இப்போ 1 மில்லியன் in 12-14 years இருந்தது. மேபி in 12 or 14 years it may come to 50,000 or 60,000, 4,000 a year from 70,000 a year. ஸ்வச் பாரத்துடைய நாங்கள் அழகா இருக்கோம், வெளியில இருந்து பாரு பெருக்கிறோங்கிறது மட்டும் இல்லை, உயிரையும் இது மாதிரி காப்பாற்றுறோங்கிறதுல ஒரு மருத்துவ ரீதியில அதை நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ மெயின்லி டிஸ்கஸ்ட். கோவிடை பத்தி கூட பேசியிருந்தேன். நான் சொன்ன கோவிடை பத்தி ஃப்ளாக்ஸி பாசி நிஹிலி பிலிஃபிகேஷன் ஒரு ஆங்கில சொல் இருக்கு. அந்த ஆங்கில சொல்லோட மீனிங் வந்து நம்மை உதாசீனப்படுத்தி ஒருத்தர் நினைக்கிறது. இப்போ நான் வந்து இப்போ விக்னேஷ் வந்து நான் கம்மியாக நினைச்சேன்னா விக்னேஷ்க்கு நான் வந்து ஃப்ளாக்ஸி நாசி நிஹிலி பிலிஃபிகேஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ நான் ஆரம்பிக்கும் போது சசி தரூர் மாதிரி நீங்கள் பெரிய வார்த்தை எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லி அதை பற்றி சொல்லி நாங்கள் வேக்சின்ஸ்க்காக தடுப்பூசிக்காக ஃபைசர் அமெரிக்கா நம்ம கேட்கும்போது 2020 நம்ம கேட்டோம். ஏப்ரல் 2020 இந்தியா கேட்டோம். நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி இவ்வளவு காசாகும் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாம் என்ன பண்ணோம், நம்ம ஆட்களுக்கு 2 பில்லியன் டோசஸ் ஆஃப் கோவிட் கொடுத்து சின்ன சின்ன நாடுகளுக்கும் சகோதர நாடுகளுக்கு சகோதரத்துவமும் அந்த சகோதரத்துவத்தையும் நம்ம வெளிப்படுத்தி 300 மில்லியன் 30 crore டோசஸ் சப்சிடைஸ்ட் காஸ்ட்க்கு கொடுத்தோன்னு ஸ்காட்லாண்டில் போய் சொல்லிட்டு வந்தேன். இந்த பல விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் ஸ்காட்லாண்டில் இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. அவங்க நினச்சிருக்காங்க நம்மளாம் திருப்பி நானும் அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் எங்கேயாவது வயலுக்கு போய் தேடிட்டு போவோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாமும் வந்து அந்த அளவுக்கு அந்த நாகரிகம் நமக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம பாரம்பரியம் நம்ம இழக்கலை. நம்ம தமிழ் பாரம்பரியமோ இந்திய பாரம்பரியமோ நம்ம இழக்கலைன்னு சொல்லி நான் விவரித்தேன். ஸோ திஸ் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஐ ஸ்போக். டாக்டர் ராஜ்குமார் சொன்னது இட்ஸ் கால்ட் மெடிக்கல் டூரிசம். வெளிநாட்டிலேருந்து வைத்தியத்துக்காக நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் மெடிக்கல் டூரிசம்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்குறேன். 100 டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது அதில் ஒரு 40 பேர் தமிழ்நாடுக்கு வராங்க. 40%. That is a calculation. Tamil Nadu is attracting more tourists, medical tourists than any other state in the country. Because நம்ம கலாச்சாரம், they like our கலாச்சாரம், bedside manners, and டாக்டர் சொன்ன மாதிரி வெயிட்டிங் டைம், காஸ்ட், everything is taken into account. Tamil Nadu gets 40% of medical tourists. Another point, இந்தியா பெருமைப்படுகிற பாயிண்ட் என்னன்னா, உலகத்தில் எந்த பெரிய ஹாஸ்பிட்டலோ உலகம் பூரா இந்தியன் டாக்டர்ஸ் இல்ல ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்தியன் டாக்டர்ஸ் இருக்கு. அமெரிக்காலோ 13% ஆஃப் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் இந்தியன்ஸ். தட் இஸ் எ கால்குலேஷன். ஸோ நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் உலகம் பூரா நல்லா புகழ்பட்டு செய்கிறாங்க. அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே லைக் அவர் டாக்டர்ஸ், அவர் பெட்சைட் மேனர்ஸ், அவர் கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட், so many things they like. Very good question.
ஒரு பக்கம் இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட் இவ்வளோ இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹங்கரில் 104 105 127 போட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இது நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நான் சொல்லலை. இது வந்து கம்ப்ளீட்லி பார்ட் ஒரு லெஃப்ட் விங் குரூப். இந்தியாவில் ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, பசி தான் இருக்குது, பசி பஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன் ஹங்கர் ஆர் பாவர்ட்டி இஸ் அட் அன் ஆல் டைம் லோ. அது ஒழுங்காக அதை போட்டு பார்த்தா it will not be 105, we will be something like 20 or 30 high up on top. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில சின்ன பாக்கெட்ஸ் தான் இருக்கு ஆஃப் பாவர்ட்டி. மூணாவது, இந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், 2 வேளை சாப்பிட்றோம் கூட இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் நினைக்கிறது வந்து when he gives that as a report, நிறைய பேர் இன்னும் பசியில் இருக்காங்கன்னு வருது. பட் பை ஆல் இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ், இன்டர்னல் ஆடிட் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் இந்தியன் பிரச்சனை வந்து நாங்களாம் சின்ன பசங்களாம் வளரும்போது எல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க சுற்றி. இப்போ எங்கே பார்த்தாலும் ஆந்திர பிரதேஷாக இருந்தாலும் அருணாச்சல் பிரதேஷாக இருந்தாலும் மத்திய பிரதேஷ் பெருசாக இருக்குது. எல்லாருக்கும் இவ்வளோ பேருக்கு மத்திய பிரதேஷ் பெருசாக இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம கண்ட்ரி வந்து பசி பஞ்சத்தில் வந்து கஷ்டப்படுறோம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஒரு நேரட்டிவ். நம்ம இந்தியா ஒன்றுமே இல்லை, வெத்து எல்லாரும் பசியோட கஷ்டப்பட்டு இருக்காங்க, யாருக்குமே சாப்பாடு கிடைக்கலங்கிற நேரட்டிவை உடைக்கிறதுக்கு தான் இந்த விக்ஷித் பாரத் எடுத்துகிட்டு போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா நம்ம திருப்பியும் we should do this. ஆனால் ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இது நான் சொல்லிடுறேன். ஹெல்த் கேர் இப்போ ஆயுஷ்மான் பாரத் வந்து தமிழ்நாட்டில் ஏன் சார் நாங்கள் போனோம் கிடைக்கலைங்கிறாங்க. ஏன்னா ஷெட்யூல் ஆர்டிகல் 7 ஷெட்யூல் 346 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பைன்டு கன்கரண்ட் லிஸ்ட். நீங்கள் ஆயுஷ்மான் பாரத்தோட ஒரு பிரச்சனையோட வந்தீங்கன்னா அந்த கேன்சருக்கு 2 லட்சம் ஆச்சுன்னா முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முதல் 60,000 65,000 எடுத்து வைக்கணும். பாக்கி 140,000 டெல்லியிலேருந்து வந்துடும் ஆயுஷ்மான் பாரத்தில். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு வெகு சில மருத்துவமனைகளில் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 30% வருது. அது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் பாலிடிக்ஸ், பட் இட்ஸ் நாட் கமிங் இன். ஸோ தமிழ்நாடுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ஆயுஷ்மான் பாரத் இஸ் வெரி வெரி லோ. ஸோ நேஷனல் ஹெல்த் மிஷன் வந்து டிஜிட்டலாக எல்லாம் பண்ணும்பொழுது இந்த டிஜிட்டல் பார்ட் கூட இருக்குது ஆக்சுவலாக. அதாவது நம்ம ஈஸியாக டிஜிட்டலாக எந்த ஒரு டீனாலையும் ஒரு வைஸ் சான்சலராலையும் ஹெல்த் மினிஸ்டராலையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அங்கே யார் டாக்டர்ஸ் வெளியில் போகிறாங்கன்னு பார்க்க முடியும். அது போதிய அளவுக்கு பல இடங்களில் வந்து அதை வந்து நம்ம அமல்படுத்துறது இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெல்த் மிஷன்லேருந்து அந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து அது கூட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் ஹெல்த் பாரத்துக்கு 30% 70% சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ஒதுக்கீடு வந்து பெரும்பாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. இதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து தெரிஞ்சு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அமுத்துறாங்க. ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்த வரைக்கும் அது உல்டாவாக இருக்குது. தமிழ்நாடுல மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ப்ரெஃபரன்ஷியலாக மணி வருது. ஏன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு, அந்த தியேட்டரு, அந்த கேன்சர் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க, நல்லது தான். ஆனால் ப்ரைவேட் தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆயுஷ்மான் பாரத் வந்து அமல்படுத்தப்படுகின்றது, அந்த ஒதுக்கீடு வருதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டும் பண்ணோம் தான் ஒரு என்ன ஆகுது, ஒரு ஆவரேஜ் மனிதன் வந்து இங்கே வரான், தனியார் மருத்துவமனைக்கு வரான், அந்த கம்மியான அளவு தான் ஆயுஷ்மான் பாரத். இப்போ 2 லட்சம்னா அவங்க 40-50,000 கொடுப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுவே இல்லாத போது வேறு வழி இல்லாமல் அவர் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். நல்ல மருத்துவர்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. யாரும் ஜிஹெச்சுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா ஃபண்டமெண்டல் உரிமை, அடிப்படை உரிமை. ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போக முடியும் என்றால் அவனுக்கு சரியான உரிமை கொடுக்குறீங்க. அது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமிழ்நாடுல. பிரதமர் மோடி அவர்கள் 70 வயதை கடந்த நபர்களுக்கு வந்து 5 லட்சம் மருத்துவ காப்பீடு இலவசமாக கொடுத்துருக்காருல்ல, அதை பற்றி நீங்கள்? வெரி குட், தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங். 70 ஆக்சுவல் 71 கிராஸ் பண்ண உடனே நீங்கள் சொல்கிற போல வே வந்தனாங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 60 இருந்துச்சு, அப்புறம் 62 எடுத்துறாங்க, 63 எடுத்தாங்க, இப்போ 71க்கும் வரைக்கும் மேலே இருக்கவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. எந்த ஒரு தனியார் மருத்துவ ஒதுக்கீடுக்கு போனீங்கன்னா கூட, பிரைவேட் இன்சூரன்ஸ் போனால் கூட 65க்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ நாளைக்கு வந்து மண்டே போட்டுருவோம், இல்லைனா நீ வந்து பிரச்சனை ஆகிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் தான் அது கட்டணும், எங்களால் முடியாதுன்னு தான் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ப்ராபப்ளி உலகத்திலேயே 2-3 மருத்துவ ஒதுக்கீடு தான் 70 வயசுக்கு மேலே கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப தலையாய இடத்துல இருக்கிறது
நம்ம வந்தனா ஆயுஷ்மான் பாரத்தோடைய வந்தனா ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய டாக்டர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஃப்ரீயா போய் வெளிநாட்டுல படிக்கிறதும் டாக்டர்ஸா ஒர்க் பண்றதும். ஒரு டாக்டரா எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். ஒரு மருத்துவரை மட்டும் இல்லைங்க தம்பி, ஒரு அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கு. நீட்ல வந்து இவ்வளவு ஒதுக்கீடு இருக்கு. நம்ம நாட்டிலே இவ்வளவு ஒரு எக்ஸ் நம்பர் ஒரு 2 லட்சம் சீட்டு ஒதுக்கீடு இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ 2 லட்சத்துக்கு மேல 3 லட்சம் சின்ன பிள்ளைங்க வந்து நான் மருத்துவர் ஆகணும்னு நினைச்சா, ரைட் டு லைஃப், ரைட் டு எஜுகேஷன், அடிப்படை உரிமைகள் இல்ல உனக்கு வரவே முடியாது, ஏன்னா 2 லட்சம் தான் இருக்குன்னு நம்ம அவங்க தலை மேல ஒரு கட்டம் போடுறதுக்கு நம்ம யாரு? அவங்க வெளியில போய் படிச்சுப்பாங்க. ஐ பிலீவ் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அம்பேத்கர் ஐயா அந்த காலத்துல இருந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் எழுதும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். அவரே அதுக்கு வந்து முன்னிறுத்தி ஒரு எடுத்துக்காட்டா இருந்து அவரே அந்த காலத்துல ரொம்ப படிச்சவர் அவர் தான், அம்பேத்கர் ஐயாவை. கொலம்பியா, நியூயார்க்ல படிச்சார், லண்டன்ல படிச்சார். அவர் படிக்கும்போது அந்த அளவுக்கு மார்க் வாங்காத ஒரே ஒரு காரணத்தினால ஒரு பட்டி தொட்டியில இருக்கிற ஒரு பையன் ஏன் போய் ரஷ்யாலயோ யுக்ரைன்லயோ, இப்ப அப்கோர்ஸ் யுக்ரைன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, பிலிப்பீன்ஸ்ல ஏன் படிச்சுட்டு வரக்கூடாது? நம்ம ஏன் அவங்கள பிளாக் பண்ணணும்? அவங்கள வளர்த்து விடணும். அங்க கூட நீங்க இப்ப ரூல் பாத்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பேஜ் நம்பர் 38ல என்ன சொல்றாங்க, நீ வெளியில போய் படிச்சால் கூட இங்க நீ நீட் பாஸ் பண்ணிட்டு தான் போகணுங்கிறான். ஸோ ஒரு டோட்டல் தொத்தி ஒண்ணுமே தெரியாத ஆள் நான் சும்மா போறேன்னு முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பாஸ் மார்க் இருந்தால்தான் வெளியூர்ல போய் நம்ம மருத்துவம் படிக்க முடியும். ஸோ அவர் சார் சொன்ன போல இந்த நியூ எஜுகேஷன் பிளான்ல ஃபைனல் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 பேஜஸ், இந்த 82 பேஜ்ல 80லேருந்து 83 வருங்காலத்தில் என்ன ஆகும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கும். அந்த காலம், அந்த பொன்னான காலம் வரும்போது டெஃபினட்டா கொஞ்சம் எக்ஸஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க வச்சுங்க. அப்படி இருந்தோம் இந்த நீட்டு பிறந்த அனிதா மாதிரி ஆகாது. அல்லது ஒரு ரஷ்யாக்கோ பிலிப்பீன்ஸ்க்கோ வீட்டில் இருக்கிறனால விட்டுட்டு போறது இதெல்லாம் போயிடும். இங்கே எல்லாரும் படிப்பாங்க. ஆனா டெஃபினட்டா சர்ப்ளஸ் ஆஃப் டாக்டர்ஸ் அப்போ உண்டாகும். இப்போ சர்ப்ளஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போ நான் என்ன சொல்றேன், எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ். இப்போ ஜாலியாக பசங்க வெளிநாட்டில் போய் யூகே யூஎஸ்ல போய் படிச்சுக்கிட்டு ஜாலியாக அங்கே செட்டில் ஆகிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டோம். ஸோ அது நீங்க சொல்றது மெட்ரிகுலேஷன் படிச்ச பசங்க, அப்படி இல்லைன்னா நிறைய பணம் வச்சிருக்கவங்க. இப்போ தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கோர்ஸ் நீட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு கூட நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நம்ப வேண்டியதா இருக்கு. அப்போ அங்க போயிட்டு என்ன எப்படி படிப்பாங்க, அவங்க எப்படி நீட் எக்ஸாம் எழுதுவாங்க? ஸோ டாக்டரை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. பல நீட் மாணவர்கள் பிலிப்பீன்ஸ்லயும் பல பல இடங்களில் நான் வந்து சந்திச்சிருக்கேன். சின்ன சின்ன குக்கிராமத்திலிருந்து வந்தவங்க. இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, சார் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் 9ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்லயே தனியார் பள்ளிகளில் ஆரம்பிச்சு விட்டுறாங்க. ஏன்ப்பா உனக்கு படிக்கல? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பள்ளியில படித்தேன், எனக்கு ஏன் பண்ணல? நான் சொல்லுவேன், நான் யாருமே இல்லை கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை இருக்குல்ல, அந்த உரிமை தொகை வந்து அவ்வளவு கோடிக்கணக்கான பேருக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்து 10ஆம் கிளாஸ்ல இருந்தே அரசு பள்ளிகள்ல நம்ம மாணவர்களுக்கு படிப்பதற்கு, நீட்டுக்காக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மேலம்மாள் போன்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ற மாதிரி அங்க பண்ணோம்னா இவங்களும் ஈக்குவலுக்கு வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அரசு பள்ளியில நான் கத்துக்கிறது இவ்வளவுதான், அந்த சமச்சீர் கல்வி தான் நான் கத்துக் கொடுத்துட்டு போவேன், இதுக்கு மேல நான் ஏத்த மாட்டேன்னு சொல்றாங்க. நல்ல காலம் கடந்த 2 வருடங்கள்ல சிபிஎஸ்சிலையும் ஐபியில பயன்படுத்துற அதே புத்தகங்களை இங்கேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமச்சீர்னு பிடிச்சிருந்தவங்க அந்த மாற்றம் பண்ணிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல இருந்து, இதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா துல்லியமா நான் பார்த்துக்கிட்டு வரேன், இப்ப அரசு பள்ளியில இருந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மாணவர்கள் நீட் பாஸ் பண்றவங்க. அதை வந்து சமமாக்கணும்னா தனியார் பள்ளிகள்ல கிடைக்கிற தனியார் டியூஷன் இங்கேயும் அரசு, ரொம்ப சிம்பிளா நான் வந்து 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த விவாதங்கள்ல, அங்க அரசு பள்ளியில இருக்கிற வாத்தியார்களை கூப்பிட்டு, சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு இங்கே டியூஷன் எடுங்க பசங்களுக்கு, இவ்வளவு என்ன கோடியா இருக்கு, 50,000-80,000 ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த 50,000-80,000 இருக்கிற பள்ளிகள்ல இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி இருக்கிற வாத்தியார்களை கத்துக் கொடுக்க சொல்லி அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். இந்த பசங்களும் தனியாருக்கு சமமாயிடுவாங்க. அப்ப ஆல்ரெடி அதிகரிச்சுட்டு வர்ற இந்த எண் இன்னும் அதிகரிச்சுட்டு இன்னும் நம்ம மருத்துவர்கள் ஆவாங்க. ஆனா அதுக்கு பண ஒதுக்கீடு எங்க இருந்தாவது வரணும். அப்கோர்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, அந்த கஜானா வந்து டாஸ்மாக்ல இருந்து வர்றது இங்க கொஞ்சம் தள்ளலாம். இந்த இலவசமா கொடுக்குற பல விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி
இதுல போட்டோம்னா அந்த ஃப்ரீபி கல்ச்சரை கம்மி பண்ணி ஃப்ரீயா கொடுக்க வேணாம், நம்ம கத்துக் கொடுக்குற வாத்தியார்களும் சம்பாதிக்கட்டுமே, இந்த பசங்க படிச்சுட்டு எல்லாம் நீட்டுக்கு போகட்டுமே. சின்ன சின்ன குக்கிராமத்துல இருந்து அவ்வளோ கஷ்டமா. நான் ஒரு நாள் ஒரு விவாதத்தை நான் கணக்கு போட்டு காட்டினேன். இந்த இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அப்படியே ஒரு வருஷத்துக்கு வரும் 50,000 ஸ்கூல்ஸ்க்கு எடுத்து கொடுக்கலாமே, நம்ம பசங்க போவாங்களே நீட்டுக்கு. ஸோ இப்படி நம்ம போகணும். வெறும் இந்த பசங்க கூட வாக்கு கிடைக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வாக்கு கிடைக்கும். அதாவது நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் சாயல, சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு எது நல்லதுன்னு சொல்றேன். இப்படி பண்ணீங்கன்னா வருங்காலத்துல சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல இருந்தும் பல மருத்துவர்கள், பிரெயின் சர்ஜன், ஹார்ட் சர்ஜன்ஸ் அது மாதிரி உருவாவாங்க. இதுதான் உண்மை.